ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இளநீர் கடல் பாசி ஜெல்லி செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஜெல்லி சாப்பிட்றதுனால கோடை காலத்துக்கு நல்ல கூலிங்காக இருக்கும், உடம்புக்கு உடல் உஷ்ணத்தெலாம் கம்மி பண்ணும். இந்த அம்மை நோய் இந்த மாதிரி வர்றது எல்லாமே கம்மி பண்ணும். ஏன்னா ஏற்கனவே இளநீரே அதிக கூலிங் தான். இதில் கடல் பாசி சேர்க்கும்போது இன்னும் கூலிங்காக தான் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இளநீரை இந்த ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக இளநியை வெட்டி எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே எடுத்து வச்சுக்கோ. ஓகே, இந்த மாதிரி எடுத்து மொத்தமாக வச்சுக்கலாம். அடுத்தது இன்னொரு இளநீ எடுத்து வெட்டிக்கலாம். வெட்டும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் பொறுமையாக வெட்டி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்த மாதிரி இளநீ எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு அதிகமாக தேவை அப்படின்னாக்கா இளநீ கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். இதில் எப்படின்னா அந்த இளநீ தண்ணி தான் உங்களுக்கு கண்டென்ட் அதிகமாக வரணும். ஏன்னா அப்போ தான் அதோட டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம கடல் பாசி சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டு எந்த டேஸ்ட்டும் தெரியாது. நம்ம இளநியை எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த இளநீ நல்லாயிருக்கும். இளநீர் கடல் பாசி ஜெல்லி நல்லா ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும் நமக்கு. அடுத்தது இன்னொரு தேங்காவும் வெட்டி நம்ம எடுத்துக்கணும். இது தேங்காய் தண்ணியாகவும் இருந்தால் நான் செய்யலாம், அதுலேயும் செய்யலாம். இருந்தாலும் நம்ம இளநீரில் செய்யும்போது அதனுடைய டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம தேங்காய் தண்ணியாக கொஞ்சம் எடுத்துக்கணும். அது அதுக்கப்புறம் தேங்காயும் நமக்கு தேவைப்படும். ஏன்னா அந்த தேங்காய் அரைக்காயெலாம் வேணாம், நல்ல தேங்காய் பதத்தில் உள்ள தேங்காவே நமக்கு தேவைப்படும். அதை துருவி வச்சுக்கலாம். முன்னாடியே இது எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காயை துருவி வச்சுக்கலாம். எப்படி இளநீ நல்லா தெரியுது பாருங்கள், இது மாதிரி இருக்கும். இந்த தேங்காவை உடைச்சிட்டு அதில் உள்ள தேங்காவை கீந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பொறுமையாக நீங்கள் அருவா அந்த மாதிரி இருந்தால் கூட அதை வச்சு கூட கீந்துக்கலாம். நம்ம அருவா இல்லாமல் கத்தியை வச்சும் கீந்துக்க முடியும். நாங்கள் கத்தியை வச்சு தான் கீந்து ஒவ்வொரு பீசஸாக எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு பல் எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு கீத்து அடுத்தடுத்த கீத்து எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். ஏன்னா கீத்து எடுக்கிறது தான் கொஞ்சம் சிரமம். இவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். இது மாதிரி தான் லைட்டாக ஒரு கோடு மாதிரி செஞ்சோம்னா, கோடு மாதிரி விட்டுட்டு அழுத்தி விட்டோம்னாக்கா ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி எடுத்துடலாம். எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு பாருங்கள். அவ்வளோதான் எவ்வளோ அழகாக கீத்தாக வருது பாருங்கள். இது மாதிரி எடுத்து வச்சுட்டு இதை துருவி வச்சுக்கலாம். நீட்ட வாகில் எப்படின்னா சின்னதாக அருவாமனையில் திருவோம் இல்லையா, அந்த மாதிரி திருவாமல் அந்த நம்ம காய் சீவிரத்துக்கு வச்சுருப்போம்ல, கேரட்டு இந்த மாதிரி சீவிர வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த காய் சீவிர கட்டையால் தேங்காவை இந்த மாதிரி நீட்ட ஷேப்பில் துருவி வச்சுக்கணும். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஷேப்பில் துருவி எடுத்து வச்சுக்கணும். இதுமாரி எடுத்து வச்சுட்டு அடுத்தது ஒரு பாத்திரத்தில் அகரகர் நம்ம எடுத்துக்கணும். ஒரு பாக்கெட் இருந்தால் போதும். அளவு மெஷர்மெண்ட் ஒரு பாக்கெட் ஓகே. ஒரு பாக்கெட் ஒரு 3 இளநீ 4 இளநீ சேர்க்குறேன்னா ஒரு பாக்கெட் ஓகே. இல்லை நீங்கள் அதிகமாக எனக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 2 பாக்கெட்டோ 1 பாக்கெட்டோ நீங்கள் எடுத்துக்கலாம். நமக்கு இதுக்கு செய்கிறதுக்கு ஒரு பாக்கெட்டு கடல் பாசியே போதும். இதை ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றிக்கணும். தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம்.
ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் சூடு ஏறும்போது அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடல் பாசியை சேர்த்துக்கணும். தண்ணி கொஞ்சம் சூடு வரட்டும். லைட்டாக சூடு வந்ததுக்கப்புறம் இந்த எடுத்து வச்சுருக்கிற கடல் பாசியை அதில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம கரண்டியை வச்சு நல்லா உள்ளே அமுக்கி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது அடி பிடிக்கும் அந்த மாதிரிலாம் இது கிடையாது. இது ஏற்கனவே ஜெல்லி பதத்துக்கு தான் போகும். ஃபஸ்ட்டு இது ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கரையாது அப்படின்னு ஐயோ கரையிலையேன்னு பயப்படலாம் தேவையில்ல. ஃபஸ்ட்டு இதை கொதித்து வரும்போது அது கரைஞ்சிரும். அந்த கடல் பாசி கரைஞ்சிருச்சுனாக்கா அது தண்ணி இதுக்கு வரும். இந்த வந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி பபுளாக வரும். பபுள் வர்றது நல்லா தெரியுதா? இது மாதிரி வரும். இப்போ முழுசாக இருந்த கடல் பாசியெல்லாம் கரைஞ்சி சின்ன சின்ன குட்டி பீசஸாக வந்துருச்சு. இதையும் நல்லா கரையணும். நல்லா எல்லாமே சேர்ந்து மிக்சப் ஆகி கரைஞ்சி வரும். அந்த பதத்துக்கு வரும்போது சொல்கிறேன். இது மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். அது கொதிக்கும்போது பார்க்கும்போதே தெரியும் அந்த கடல் பாசி கரைஞ்சிருச்சு அப்படின்றது நல்லாவே தெரியும். இன்னும் கரையலை, இன்னும் அதில் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்கணும். நல்லா இந்த கடல் பாசி கரைஞ்சி வருது பாருங்கள். முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ அதோட பதம் தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரும்போது இப்போது நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். அதில் நம்ம சுகர் அதிகமாக சேர்த்துக்கிறதும் கம்மியாக சேர்த்துக்கிறதும் நம்ம விருப்பம்தான். ஒரு 1/4 கப் அளவு சுகர் சேர்த்தா போதும். ஏன்னா சுகர் இதில் கம்மியாக இருந்தாலே நல்லா தான் இருக்கும். ஏன்னா அதிகமாக போட்டால் அதோட டேஸ்ட் வித்தியாசமாக தெரியும். இல்லை சுகர் அதிகமாக சாப்பிடுவோம் அப்படிங்கிறவங்க சுகர் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். இது மாதிரி அந்த சுகர் கரைஞ்சி வர வரைக்கும் கிண்டி விட்டுக்கலாம். ஓகே, இது மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். அந்த கடல் பாசி கரைஞ்சிருச்சு, நல்லாவே தெரியுது பாருங்கள். எந்த அளவுக்கு தண்ணியாக தெரியுது பாருங்கள். ஏன்னா இந்த கொதிக்க வச்சது எல்லாமே தண்ணியிலே கரைஞ்சிருச்சு. நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்துக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு 2 டம்ளர் இருந்தால் தண்ணி போதும். இல்லை சொம்பு இருந்தாலும் அதில் ஓரளவுக்கு குவான்டிட்டி ஒரு சொம்பு அளவுக்கு இருந்தால் போதும். அதிகமாகலாம் தேவைப்படாது, தண்ணி வேண்டாம். இது மாதிரி ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இளநீர் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளக்கி விட்டுக்கலாம். அதுவும் ரெண்டுமே மிக்ஸ்அப் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஏற்கனவே தண்ணி கம்மியாக சேர்த்தது எதனாலனா நம்ம இளநீ தண்ணி இதில் ஆட் பண்ணுவோம். அதுக்காக தான் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கிறது. இதில் ஒரு தட்டு எடுத்துகிட்டு அதில் நாங்கள் தட்டு எடுத்துருக்கோம். நீங்கள் பவுலோ பாக்ஸோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் உள்ள மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நாங்கள் இப்போ ஒரு தட்டு வச்சு அதில் துருவி வச்சுருக்க தேங்காவை மேலே தூவிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதை அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றும்போது தண்ணியாக தான் இருக்கும். என்ன இவ்வளோ தண்ணியாக இருக்குது, எப்படி அந்த ஜெல்லி பதத்துக்கு வரும் அப்படின்னு பயப்பட தேவையில்லை. ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும், வாட்டர் ஷேப்பில் தான் இருக்கும். இப்போது அதை ஊற்றிட்டு அது மேலே நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவையும் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்க்கும்போது உள்ளே சிலது மொழுகிரும், சிலது மேலே மிதக்கும். எப்படி இருந்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி தூவி வச்சுக்குவோம். எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தூவி வச்சுக்குவோம். அது அங்கங்கே மிதந்து தான் போகும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தூவும் போதே எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி வச்சிட்டோம்னா இது மாதிரி பரவிடும். இதை இப்போ என்ன பண்ணணும்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 4 hours கழித்து அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீசரில் தான் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நார்மல் ஃப்ரிட்ஜில் உள்ள டெம்பரேச்சர் உள்ளே வந்தாலே ஓகே. ஏன்னா தண்ணி பதத்தில் இருக்கும், அது எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி தான் ஆடும்.
அதை பொறுமையாக எடுத்து வச்சுட்டு எடுக்கலாம். அடுத்தது 4 hours கழித்து எடுக்கிற வீடியோ இது. எப்படி வந்திருக்கு பாருங்கள். முன்னாடி என்ன தண்ணி மாதிரி எப்படி தத்தடிச்சது, இப்போ எவ்வளோ கட் பண்ணும்போது எப்படிப்பட்ட பீசஸாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அது மேலே தேங்காய் தூவுனது அப்படியே உள்ளே இருந்தாலும் செட் ஆகிடும், மேலே நின்னாலும் ஒரே ஷேப்லேயே செட் ஆகிடும். இப்போ எவ்வளோ தண்ணி பதத்தில் இருந்தது எந்த அளவுக்கு கட்டியாக ஜெல்லி பதத்துக்கு நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இப்படி தான் இருக்கும். ஐயோ தண்ணியாக அதிகமாக இருக்கேன்னு பயப்பட தேவையே கிடையாது. இது மாதிரி கத்தி எடுத்துகிட்டு இதுமாரி கோடு கிழிச்சிக்கணும். எந்தெந்த ஷேப்பில் நமக்கு வேணுமோ அந்தந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நார்மல் கட்டிங் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நீட்டமாக ஒரு கோடு போட்டாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வச்சு நீட்டாக அடுத்தது மாற்றி கோடு போட்டு வச்சுருக்கோம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அந்த தேங்காவோட கண்டென்ட்டும் அந்த இளநீரோடதும் கடல் பாசி எல்லாம் சேர்ந்து இந்த கலரில் தான் இருக்கும். எவ்வளோ நறுக்கும் போதே ஆசையாக இருக்குது. எப்படி இந்த மாதிரி பீசஸ் அழகாக பீஸாக வரும். எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இது மாதிரி தான் இருக்கும். இந்த ஜெல்லி நல்லா தெரியுது பாருங்கள். இது மாதிரி தான் இருக்கும். எப்படி ஆடுது பாருங்கள். இதை நம்ம சில்லுன்னு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு வித்தியாசத்தில் நல்லா இருக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கோடை காலத்துக்கு நல்ல ஒரு ரெசிபி இது. பார்க்கும்போதே அட்ராக்டிவாக இருக்கிறதுனால குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உடலுக்கு அவ்வளோ நல்லது. எப்படி வருது பாருங்கள். எல்லா பீசஸுமே இது மாதிரி உடையாத அளவுக்கு இந்த மாதிரி எந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணமோ அந்த ஷேப்கே நமக்கு கிடச்சிரும். எவ்வளோ தண்ணியாக இருந்தது எந்த பதத்தில் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இப்படி தான் இருக்கும். இது மாதிரி எல்லா பீசஸுமே உடைச்சி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச வேறு ரெசிபி இருந்தாலும் சொல்லுங்கள், அதை செஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.